சமூக வலைதளங்களில் அவதூறு மட்டுமே பரப்புவதா என்று அண்ணாமலைக்கு அமைச்சர் தங்கம் தென்னரசு கேள்வி எழுப்பியிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் அபினேஷ் இணைக்கிறார். அபினேஷ், விவரங்கள். தமிழக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை இன்று தன்னுடைய எக்ஸ் வலைப்பக்கத்துல தமிழ்நாடு அரசு இந்த ஆண்டு நிறைவு பெறும் போது தமிழக அரசு மக்கள் மீது சுமத்திருக்கக்கூடிய மொத்த கடன் தொகை என்பது 9.5 லட்சம் கோடி ரூபாயாக நெருங்கி இருக்கும் என ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருந்தார். குறிப்பாக இந்த 9.5 லட்சம் கோடி ரூபாயில நீங்கள் அடித்த கமிஷன் எவ்வளவு என்கிற ஒரு மிக முக்கியமான ஒரு குற்றச்சாட்டை தமிழக அரசு மீது சுமத்தியிருந்தார். இதற்கு பதிலளிக்கக்கூடிய வகையில தமிழ்நாடு அரசினுடைய நிதித்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு தன்னுடைய எக்ஸ் வலை பக்கத்துல குறிப்பிட்டு சில பதில கொடுத்திருக்கிறார். குறிப்பாக கடந்த 3 ஆண்டுகளில் தமிழ்நாடு முதலமைச்சர் தலைமையில தமிழ்நாடு அரசு அடைந்திருக்கும் வளர்ச்சி என்பது மத்திய அரசின் பொருளாதார அறிக்கை 2025 பாராட்டியிருக்கும் நிலையில சமூக வலைதளங்களில் அவதூறை மட்டுமே பரப்புவது என்பது உங்களுடைய அரசியல் முதிர்ச்சிக்கான போதாமையை காட்டுகிறது தவிர வேற ஒன்றும் இல்லை என்று அமைச்சர் தங்கம் தென்னரசு தன்னுடைய எக்ஸ் வலை பக்கத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் 2014ஆம் ஆண்டு இந்தியாவின் கடன் தொகை 55.87 லட்சம் கோடியாக இருந்த இந்தியாவின் கடன் சுமை தற்போது 2025ஆம் ஆண்டு 181.74 லட்சம் கோடியாக மாறி இருக்கிறது. அப்படி என்றால் நீங்கள் எவ்வளவு கூடி அடித்த கமிஷன் எவ்வளவு என்று திருப்பி கேட்கலாமா என்றும் அமைச்சர் தங்கம் தென்னரசு கேள்வி எழுப்பியிருக்கிறார். தமிழ்நாட்டின் மீது உண்மையில் உங்களுக்கு அக்கறை இருந்திருந்தால் உங்கள் கட்சியின் அமைச்சரிடம் கேட்டு தமிழ்நாட்டுக்கு நிலுவையில் இருக்கும் கல்வி, 100 நாள் வேலை திட்டம் உள்ளிட்டவருக்கான நிதியை பெற்று தாருங்கள் என்றும் அமைச்சர் தங்கம் தென்னரசு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலைக்கு பதிலடி கொடுத்திருக்கிறார். அந்த வகையில அவதூறை மட்டுமே பரப்புவது என்பது அண்ணாமலையுடைய அரசியல் முயற்சிக்கான போதாமையை காட்டுகிறதாகவும் அவர் இதற்கான பதிலை கொடுத்திருக்கிறார். நன்றி அபினேஷ், விரிவான விவரங்களுக்கு.